இந்த வருடம் தரம் 6ற்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்தமையினால் அதனை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. தரம் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ எமக்கு தெரிவித்தார். இதனிடையே இடைநிறுத்தப்பட்ட தரம் 6ஆம் வகுப்புக்கான கல்வி மறுசீரமைப்பினை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு கோரி இன்று பொலன்னறுவையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 6ஆம் தர வகுப்பு பெற்றோர் சங்கத்தால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. உலகில் புதிய விடயங்கள் உருவாகின்றன. உலகில் புதிய விடயங்கள் இணைக்கப்படுகின்றன. தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் சமூகம் முன்னேறும் போது எமது முத்து சிறிய முத்து என அழைக்கப்படும் நம் நாட்டில் சில மக்கள் கதிர்காமத்திற்கு சென்று தேங்காய் உடைத்து இந்த மறுசீரமைப்பினை நிறுத்துவதற்கு முயன்றனர். நான் ஒரு அம்மாவாக கீழ்த்தரமான வேலையாகவே அதனை பார்க்கின்றேன். ஏனென்றால் நமக்கு கல்வி மறுசீரமைப்பு அவசியம். இந்த பழைய கல்வி முறைமையின் கீழ் நம் பிள்ளைகளுக்கு நாம் நினைத்த மனப்பான்மை மாற்றம் ஒருபோதும் இடம்பெறாது. அவர்களின் பிள்ளைகள் சர்வதேச பாடசாலைகளில் அல்லது வெளிநாடுகளில் கல்வி கற்கின்றனர். எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும் ஒரே இடம் இந்த இலவச கல்வியை கவனமாக படிப்பது. அவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் படிக்க முடியும். எங்கள் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் உண்மையிலேயே கல்வி கற்க விரும்பினர். அதனால் அவர்கள் புலமை பரிசில் தேர்ச்சி பெற்று புதிய கல்வி மறுசீரமைப்பின் கீழ் கல்வி கற்பதற்காக பெரிய பாடசாலைக்கு சென்றனர். ஒரு வாரத்திற்குள் அவர்கள் ஏமாற்றம் கண்டனர். நான் 2026ஆம் ஆண்டு தரம் 6 வகுப்புக்கு செல்லவுள்ள ஒரு பிள்ளையின் தாய். தரம் 6ஆம் வகுப்பில் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பினை எதிர்கொள்ளும் வகையில் கற்பிக்க காத்திருக்கும் ஒரு ஆசிரியருமாக இருக்கின்றேன். நான் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பினை கற்பிப்பதற்காக பயிற்சியும் பெற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த மறுசீரமைப்பின் நல்ல விடயங்கள் உள்ளமையை கண்டேன். ஆகவே ஜனாதிபதி பிரதமர் அவர்களே, நமது பிள்ளைகளுக்கு 2026இல் வழங்கப்பட்ட பரிசே புதிய கல்வி மறுசீரமைப்பாகும். புதிய மறுசீரமைப்பினை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். ஜனவரி 21ஆம் தேதி கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரி 6ஆம் தர வகுப்பு மாணவனின் தந்தையொருவர் இன்று அம்பாறை நகரில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். அவருக்கு ஆதரவாக அவருடைய மனைவி, பாடசாலைக்கு செல்லும் 2 பிள்ளைகளும் அங்கு இருந்தனர். நான் 3 பிள்ளைகளின் தந்தை. எனது 2 பெரிய பிள்ளைகளில் ஒருவர் உயர்தரத்திலும் மற்றவர் சாதாரண தரத்திலும் கல்வி கற்கின்றனர். இந்த கல்வி முறையால் அவர்கள் கஷ்டங்கள், மேலதிக முயற்சி, அவர்களுக்கு கற்பிக்க நாங்கள் சுமக்க வேண்டிய சுமை ஆகியவற்றை கண்ட பின்னர் 6ஆம் வகுப்பை ஆரம்பிக்க உள்ள எனது சிறிய மகன் வீட்டுக்கு வந்து இது இலகுவானது என்று கூறினார். இந்த கல்வி முறையை சிறுவர்கள் வேடிக்கை, கலை மற்றும் விளையாட்டு ஊடாக படிக்கவும் பரீட்சைக்கான பயம் இல்லாமல் இருக்கவும் முடியும். இந்த கல்வி மறுசீரமைப்பு நிறுத்தப்பட்டதும் அவர்கள் அழுதனர். அவர்களின் அழுகையை தாங்க முடியாமல் நான் இங்கு வந்தேன். அரசியல்வாதிகள் இலங்கையில் கல்வியை நாசமாக்கி இருந்தாலும் பரவாயில்லை. வெளிநாடுகளுக்கு சென்று தங்கள் பணம் மற்றும் அதிகாரத்தால் எளிதாக பட்டம் பெற்று பெரிய முதலாளிகளாக மாறும் திறமை அவர்களுக்கு இருக்கிறது. இதுபோன்ற கல்வி முறைமையின் ஊடாக நம் பிள்ளைகள் சுதந்திர பிரஜைகளாக மாறி அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதனாலேயே இவர்கள் எமது பிள்ளைகளின் கல்வியை நிறுத்துவதற்கு முயற்சிப்பதாக நான் நினைக்கின்றேன். இடைநிறுத்தப்பட்டுள்ள தரம் 6 மாடியூல் முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு கோரி மாத்தறை மாவட்ட தரம் 6 பெற்றோர் சங்கமும் இன்று மாத்தறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது.